மாறி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். காலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். வேதம் தெளிவாக போதிக்கிறது, நம்மால் மறக்கப்பட்ட ஒரு மருந்து மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சியை விட ஒரு நல்ல மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. மன மகிழ்ச்சியை போல சிறந்த ஒரு மருந்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நாம் மறந்து போன ஒரு மருந்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு மருந்தை வேத புஸ்தகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அல்லேலூயா. அந்த மருந்தின் பெயர் மன மகிழ்ச்சி. வாய் திறந்து சொல்லுங்க, மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சியை போல ஒரு நல்ல மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுதான் நல்ல மருந்து, அதுதான் தேவன் அறிமுகப்படுத்துகிற ஒரு மருந்து. அல்லேலூயா. அப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் எழுதிய தீர்ப்பை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. வேதம் எழுதிய தீர்ப்பின்படி மன மகிழ்ச்சி மட்டுமே நல்ல மருந்து. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் விரும்புவது மாத்திரமல்ல, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் உடல் ஆரோக்கியம். தேவ பிள்ளைங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் விரும்புறேன்? நீங்க ஆரோக்கியமா இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா உங்க மேல அழைப்பு இருக்கு, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சபையார் மேல் தேவனுடைய பெரிய நோக்கம் இருக்கு. எவ்வளவு பெரிய அழைப்பு இருந்தாலும், அபிஷேகம் இருந்தாலும், நோக்கம் இருந்தாலும், ஆரோக்கியம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன். நான் அறிந்து எத்தனையோ ஊழியக்காரங்க பிரபலமா தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க சின்ன வயசுலேயே பொட்டுன்னு போனாங்க. ஒரே ஒரு காரணம், ஆரோக்கியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை, ஆரோக்கியத்தை கவனிக்கவே இல்லை. எத்தனையோ தேவ பிள்ளைங்க இன்னைக்கு அவங்க மேலே அவ்வளவு கிருபை இருக்கு. சாதாரண விசுவாசிகள் தான், ஆனா அவங்க மேல அவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுக்காக இந்த உலகத்துல எதையாவது ஒரு மேன்மையான காரியத்தையும் அல்ல, தேவனுக்காக எதையும் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அவங்க மேல தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கிருபை, அழைப்பு, அபிஷேகத்தை வச்சுட்டாரு. இது எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு அவசியமானது, தவிர்க்க முடியாது, ஆரோக்கியம். உங்களுடைய உடல் சரீர ஆரோக்கியம் என்பது உங்கள் மனதை சார்ந்தது. வாய் திறந்து சொல்லுங்க, அது மனதை சார்ந்தது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது வருத்தத்தில் இருக்கிறாங்க, வாதிக்கப்பட்டிருக்காங்க, வாதையில் இருக்காங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. வாயை திறந்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்துல, வருத்தப்படுறீங்களா, வாங்க நான் உங்களுக்கு எப்படி தரேன்னு அடுத்த வசனத்துல விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். எங்க கிடைக்கும்? பாடியில இல்ல, ஆத்துமாவிலே. உங்க மனதில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். உங்க ஆத்துமாவினுடைய பெரும் பகுதி தான் மனம். அந்த மனதில் நான் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். ஏன்னா உங்கள் சரீரத்தின் ஆரோக்கியம் எங்கிருந்து வருகிறது? உங்க மனசுல இருந்து தான் வருது, உங்க ஆத்துமாவில இருந்து தான் ஆரோக்கியம் வருகிறது. இயேசு கிறிஸ்து தெளிவாக போதிக்கிறார், என்கிட்ட வாங்க, கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமாம், ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமாம். உங்களுடைய ஆரோக்கியம் என்பது, உங்களுடைய இளைப்பாறுதல் என்பது உங்களுடைய வெளிப்புறத்திலிருந்து வெளிப்படுவது அல்ல, உங்கள் ஆத்துமாவிலிருந்து பாயக்கூடியது, உங்கள் மனதிலிருந்து வெளிப்படக்கூடியது என்பதை நீங்கள் ஒரு நாளும் ஒரு விதத்திலும் சபையார் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. ஆரோக்கியம் எங்கெங்க இருக்கு? ஹார்லிக்ஸ்ல இருக்குன்னு சொல்றாதீங்க,
ஆரோக்கியம் எங்க இருக்கு? ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, பூஸ்ட் குடிங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்க, வாக்கிங் போங்க, அதெல்லாம் உங்க விருப்பம். நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ ஃபாலோ பண்ணலையோ மனதை சற்று கவனியுங்கள். ஏன்னா மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி தான் உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. உங்களுடைய வெளிப்புறமான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பலமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டுமேயானால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது வெளிப்புற காரியம் அல்ல, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய உள்ளான காரியம். ஒரு முறை ஒருத்தர் காரில் வேகமாக போயிட்டே இருந்தாராம். ரொம்ப வேகமாக போயிட்டே இருந்து பட்டுன்னு நிறுத்தி, அவர் நிறுத்தின உடனே பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சா, மரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். உட்கார்ந்துட்டு இருந்தவரை பார்த்து ஒரு ஊர் பேர் சொல்லி கேட்டாராம். அந்த ஊர் பேர் மணிமண்டபம். சார், மணிமண்டபத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரத்தில் நான் போவேன் சார் அப்படின்னு அவரை பார்த்து கேட்டாராம். மரத்து கீழே உட்காந்துட்டு இருந்தவர் இறங்கி வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறவரை பார்த்து சொன்னாராம், எனக்கு என்னமோ நீங்க மணிமண்டபம் போய் சேருவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். உடனே காரில் உட்காந்துட்டு இருக்கிறவர் சொன்னாரா, என்ன சார், என்ன போய் நான் போய் சேரவேன்றது தெரியலன்னு சொல்றீங்க? எப்படிப்பட்ட கார் தெரியுமா நான் வச்சிருக்கிறேன், ஒரு அழுத்தினா 100 to 150 ஸ்பீடில் போவோம் என் காரு, அவ்வளோ வேகத்தை நான் போய் சேர்ந்துருவேன். அப்போ அவர் சொன்னாரா, ஏன்பா நீ காரை இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு இன்னாதான் நீ அழுத்தினாலும் 150 இல்லை 1500 அழுத்தினாலும் நீ மணிமண்டபம் போயே சேர முடியாது. ஏன் சார் போய் சேர முடியாதுன்னா அவர் சொன்னாரா, மணிமண்டபம் தாண்டி நீங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஊரையே கடந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கமா வண்டி வச்சுக்கிட்டு எங்க சார் நீங்க போக போறீங்க, வண்டியை திருப்புங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல தேவனுக்காக வாழ்வதற்கு, ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எதை கவனம் செலுத்தணுமோ அதை விட்டு வெளியே வந்துட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள கவனிங்க, திரும்பி போங்க, உள்ள போங்க, உள்ளே போய் ஒரு பெரிய ஒரு கவனத்தை செலுத்துங்கள். அல்லேலூயா. உள்ள போய் ஒரு பெரிய கவனத்தை நாம் அத்தனை பேரும் செலுத்துவதற்காக நாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி தான் ஒரு நிறைவான ஒரு மருந்தா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய உடல் சார்ந்த ஒரு பரவசம் என்பது அது இன்பத்தை தருகிறது. உடல் சார்ந்த ஒரு பரவசம் என்பது இன்பத்தை கொடுக்கிறது. ஆனால் மனம் சார்ந்த, ஆத்துமா சார்ந்த ஒரு பரவசம் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்போ உடல் சார்ந்த ஒரு பரவசம் ஒரு இன்பத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல. உடல் சார்ந்த ஒரு இன்பம், அது இன்பம்தான். ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. உடல் சார்ந்த பரவசம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ரொம்ப பரவசமா இருக்கு. மதியானம் விருந்து வைக்கிறாங்க யாரோ, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, சாப்பிடும் போதே நாக்கெல்லாம் அவ்வளவு இன்பமா சுவையா இருக்கு. ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்க, என் பொண்ணு சிக்கன் கிரேவி அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாயா, நாக்கில் வச்சாலே ஜலமா ஊத்திக்கிட்டு இருக்கும் அவளுக்கு, நாக்கை தட்டி தட்டி சாப்பிடுவாளாம். எனக்கு எதுவுமே புரியல, நாக்கு எப்படி சாப்பிடுவாளாம் அப்படின்னு தட்டி தட்டி சாப்பிடுமா. சுவையா சாப்பிடும்போது எப்படிதான் இருக்கு, இன்பமா தான் இருக்கு. உடல் சார்ந்த அத்தனையும் வாழ்க்கையில பல இன்பங்களை கொடுக்கிறது. ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்கு. நீங்க அருண் ஐஸ்ல இருந்து ஐபாக்கோ ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிடுங்க, 24 hours ஐஸ்கிரீமே சாப்பிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அந்த இன்பம் எல்லைகளுக்குட்பட்டது. உடல் சார்ந்த அத்தனை இன்பங்களும் எல்லைக்குட்பட்டது. பல விதத்திலே அந்த இன்பங்கள் துன்பங்களாக கூட மாறிவிடும். ஒருத்தர் சொன்னார், இப்படிதான் இன்பமா இனிப்பா சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஏன் இப்ப என்னாச்சு, துன்பமா சக்கரை வியாதியை பெற்றுட்டு இருக்கேன். இன்பமா இனிப்பா சாப்பிட்டாராம், இன்பம் என்னாச்சு, கொஞ்ச நாள்ல துன்பமாக போயிடுச்சான். உடல் சார்ந்த அல்லது அதன் மூலமாய் வெளிப்படக்கூடிய இன்பங்கள் அத்தனையும் நிறைய புரிந்து கொள்ளுங்க, ஒரு நாளடைவில் துன்பமாகவும், பல வேளையில் அது ஒரு எல்லைக்குட்பட்டதும், பல நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது என்ற அளவுக்கு அது மாறிவிடும். ஆனால் மனம் சார்ந்த ஒரு மேன்மையான ஒரு காரியம், ஒரு இன்பம் என்பது மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது. அது அப்படிப்பட்டதல்ல. மனம் சார்ந்த காரியத்திற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் சார்ந்த மகிழ்ச்சிக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிளிஸ் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க ஆங்கிலத்தில். BLISS.
எஸ் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, BLISS நெட்டில் நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கனாலும், ஒரு கன்கார்டன்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும், டிக்ஷனரி வச்சு பார்த்தீங்கனாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் என்னென்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது மனம் சார்ந்த ஒரு பரவசம் தான் மகிழ்ச்சி. மனம் சார்ந்த பரவசம் மகிழ்ச்சினா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கவனிங்க, எப்பொழுதுமே சமநிலையிலே இருக்கிறது. எந்த வேளையிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தாலும் நான் கண்ணீர் விடாத ஒரு நிலையில் இருப்பது தான் மகிழ்ச்சி. எந்த நேரத்திலேயும் நான் வருத்தப்படாத ஒரு நிலையில் இருப்பது தான் மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் நான் ஆரோக்கியமான மனநிலையோடு இருப்பது தான் மகிழ்ச்சி. எப்படிப்பட்ட வேலையிலும் என்னுடைய சொந்த வாழ்விலே வருத்தப்படாத நிலையில் இருப்பது தான் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எது நடக்குதோ எது நடக்கலையோ எது இருக்குதோ இருக்கலையோன்றது முக்கியமே இல்லை. நான் எப்படி இருக்க போறேன்னா எப்பொழுதுமே ஒரு சமநிலையில் இருக்க போறேன். எப்படிப்பட்ட நிலையில் இருக்க போறேன்? மகிழ்ச்சி நான் தேர்வு செய்து கொள்ள போறேன். வருத்தப்படாத ஒரு நிலை, கண்ணீர் இல்லாத ஒரு நிலை, சங்கடம் அடையாத ஒரு நிலை, டென்ஷன் ஆகாத ஒரு நிலை, கோபப்படாத ஒரு நிலை, எந்த விதத்திலும் என்ன நான் வருத்தி கொள்ளாத ஒரு நிலையை, அந்த சமநிலையில நான் எப்பவுமே வாழ்றேன் பாருங்க, அதுதான் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. உடல் சார்ந்த மகிழ்ச்சி என்பது எது இருக்குதோ அதை வச்சுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு நல்லா உங்க வாழ்க்கையில கைமுட்ட சம்பளம் நீங்க வாங்குனீங்கன்னா மகிழ்ச்சி. எல்லாமே ட்ரை ஆகி போனா இகழ்ச்சி. எங்க மகிழ்ச்சி வரும்? இதெல்லாம் உடல் சார்ந்தது. சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து அனுபவிக்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் அத்தனை பொருட்களும் தொட்டா மகிழ்ச்சி, பார்த்தா மகிழ்ச்சி, சிரிச்சா மகிழ்ச்சி, அனுபவிச்சா மகிழ்ச்சி, சாப்பிட்டா மகிழ்ச்சி. ஆனா மன மகிழ்ச்சி என்பது இருக்குதோ இல்லையோ, தொட்டேனோ பார்த்தனோ இல்லையோ, ஆனா எப்பவுமே ஒரு சமநிலை நான் தேர்வு செய்து கொள்ள போறேன். எப்படிப்பட்டதை தேர்வு செய்து கொள்ள போறேன்? எப்பொழுதுமே வருத்தப்படாத ஒரு நிலை, எப்பொழுதுமே துக்கப்படாத ஒரு நிலை, எப்பொழுதுமே என்னை காயப்படுத்தி கொள்ளாத ஒரு நிலை, எப்பொழுதுமே நான் எந்த விதத்திலும் எதற்காகவும் சங்கடப்படாத ஒரு நிலை என்பதுதான் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா ஒரு கேள்வி எழும்பும். என்ன கேள்வினா, இது எப்படியா சாத்தியமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் முடியுமா? இப்படிலாம் வாழ முடியுமா? என் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் வரும்பொழுது நான் துன்பப்படாமல் இருக்கிறது, வருத்தப்படாமல் இருக்கிறது, துக்கப்படாமல் இருக்கிறதுன்ற பல கேள்விகளை நீங்க கேட்பீங்க. நான் சொல்றேன், சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது தேர்வு செய்யக்கூடியவர்கள் நீங்க. ஆனா மன மகிழ்ச்சி இதுதான் வழி, இதுதான் வழி அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லை. இதுல போனாதான் நீங்க மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து, நல்ல ஔஷதம். உடல் சார்ந்த மகிழ்ச்சி எது இருக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா அது ஒரு எல்லைக்குட்பட்டது. இன்பத்தை கொடுக்கலாம், நாளைக்கு அது துன்பமா மாறும். மன மகிழ்ச்சி என்பது எது இருக்குன்றது முக்கியமே இல்லை. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். நான் வருத்தப்பட போகிறது இல்லை, நான் குழப்பப்பட போறது இல்லை, நான் கோபப்பட போறது இல்லை, நான் சங்கடப்பட போறது இல்லை. நான் இப்படிதான் நான் இருக்க போறேன்னு சொல்லி நீங்க சூஸ் பண்றீங்களையா, அந்த வழியை நீங்க தேர்வு செய்து கொள்கிறீர்கள் அல்லவா, அதுதான் மனதிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. அல்லேலூயா. நீங்க சாப்பிட்ற மருந்தை விட நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ, அதுதான் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கீங்களோ, அதுதான் சிறந்த ஒரு மருந்தா இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த பாதையை, இந்த வழியை தேர்வு செய்யறது கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் வழி, வேற வழி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் வழி. புரியுதா? போன மாசம் கவர்மெண்ட் நமக்கு ஒரு வழியை காண்பிச்சு கொடுத்தது. திடீரென்ற அறிவிப்பு, 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது. அத்தனை பேருக்களும் அதுதான் இருக்கு. நம்மளாம் 10 ரூபாய் 20 ரூபாய் மதிக்கிறதே. 100 ரூபாய் ஏன் இருக்கிறது தலையை சொரிஞ்சவங்க நிறைய பேர். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பார்த்து சிரிச்சவங்க ஏராளமான பேர். திடீரென்ற செய்தி எப்படி இருந்திருக்கும்? இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. வேற வழி இருக்கா? செல்லாது தான். என்னதான் வழி? ஒரே வழி, பேங்க்ல கொண்டு போய் போடு. ஒரே வழி. என்ன வழி? பேங்க்ல கொண்டு போய் போட்டுட்டு நகத்தை பல்லில கடிச்சிட்டு திரு முடிச்சிடு. எல்லாத்தையும் போட்டாச்சு, எங்க எடுக்க முடியலையே. என் பணத்தை போட்டு நான் கியூல நிக்கிறேன், கிட்ட போனவன கஜானா காலி, ஒண்ணு இல்லை. இதுதான் வழி. எத்தனை பேருக்கு புரியுது?
ஏத்துக்கிட்டோமோ ஏத்துக்கலையா? ஏத்துக்கிட்டுமே, ஏத்துக்கிட்டோமே. இதுதான் வழி, வேற வழியே இல்ல. போய் அர்த்தால பண்ணிக்கிட்டு இருக்கோம், அர்த்தம் ஒண்ணு, வேற வழியே இல்ல. வழியை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வழியை ஏத்துக்கிட்டாதான் பழைக்க முடியும்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில, ஜனநாயகத்துல. இதெல்லாம் நமக்கு புரியுது, வசனம் ஏனும் புரிய மாட்டேங்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிக்கலாம், வாழ்க்கையில எப்படியா இதெல்லாம் சாத்தியமா? எப்படிப்பட்ட சங்கடங்கள் நடந்தாலும் என் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு இருக்க முடியுமா? இருக்க முடியும், இருந்திருக்காங்க. ஆபகுக், வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆபகுக் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்க ஆபகுக் என்ன சொல்றாரு? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வசனத்தை படிக்கலாமா? அத்திமரம் ஏங்க இருங்க, என்ன படிக்கிறீங்களா இல்ல ஏதாச்சும் அப்படியே ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாட்டு பாடுறீங்களா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்ன சொல்றாரு? அத்திமரம் துளிர் விடாமல் போனால்னா என் பர்சனல் லைஃப்ல ஒரு டெவலப்மெண்ட்டே இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்ல. முன்னேற்றமே இல்லாமல் போனாலும், வாசிங்க, திராட்சை செடி என்றது இஸ்ரவேல் தேசத்துல அத்தனை பேர் வீட்டிலே இருக்கும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தமிழக கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண் வீட்டில் இருந்தா அந்த வீடு குத்துவலை கேற்றப்பட்ட ஒரு வீடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த கலாச்சாரத்தில் என்னன்னா, திராட்சை கொடியில பழம் எந்த வீட்டில் குத்து கொழுங்குதோ அந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வீடு. ஆபகுக் சொல்லுகிறார், அந்த திராட்சை செடி என் வீட்டில் இருந்தோம், அதிலே பழமே உண்டாமல் போனாலும், யோசித்து பாருங்க, அதுவே இல்லாம போனாலும். அடுத்தது, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். பிள்ளைங்க உருப்படவே மாட்டேங்குது, கீழ்ப்படியவே மாட்டேங்குது, ஒரே வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சச்சரவு சண்டை. அப்படிப்பட்ட நிலமரங்கள் வந்தாலும், படிங்கள் அடுத்த வார்த்தை, வயல்களிலே தானியம், என் சாப்பாடு எனக்கு வேண்டிய ஆகாரமே இல்லாமல் போனாலும். அடுத்தது, கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், என் பிசினஸ்ல 5 பைசா லாபம் வராமல் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், இந்த மாசம் சம்பளம் வராமல் போனாலும். எங்க இருங்க இதெல்லாம் நம்ம வாசிட்டு போறோம். இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில என் உடல் சார்ந்த விஷயத்திலே, வெளிப்புற வாழ்க்கையிலே, நான் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, தொழில் செய்யறதுக்கு தினமும் போறேன், 5 நயா பைசா சம்பாதிக்க முடியல, பிசினஸ்லாம் படுத்துடுச்சு, பிசினஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. போன வருஷம் நான் அதிகமாக சம்பாதிச்சேன், போன வருஷம் டிசம்பர் மாதம் கை நிறைய இருந்துச்சு, இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட சொரண்ட வேண்டியதா இருக்கு. பல அனுபவங்கள் வரலாம். ஒன்றுமே இல்லாமல் போனாலும் மனிதன் சொல்லுகிறார், தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், என் தேவனுக்குள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க இதுதான் மன மகிழ்ச்சி? இது இருக்கு அது இருக்குன்றத வச்சு இல்ல. கொண்டையிலே பூ இல்லாமல் போனாலும், மண்டையிலே முடியில்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் வராதே. எல்லாரும் அலங்காரமா இருக்காங்க, நான் பார் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்க என் வாழ்க்கையில். நான் கர்த்தருக்குள், என்னை விட வயசுல பெரியவங்களுக்கெல்லாம் புசு புசுன்னு இருக்குது, எனக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லையே.
மண்டையில முடியலன்னா என்ன? அநேக மனைவிமார்களுக்கு ரொம்ப வருத்தம், இவருக்கு ரொம்ப கொட்டிட்டே போகுது, மண்டையில என்னன்னா என்ன? உங்களுக்கு லட்சணமா ஒரு புருஷனா இருக்கிறாரே. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள். வாய் திறந்து, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இருக்கு இருக்கு இல்ல, அதை வச்சு மகிழ்ச்சி இல்லை. இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், அந்த நிலைதான் மன மகிழ்ச்சி. நான் அதை சூஸ் பண்றேன், நான் இப்படிதான் இருக்க போறேன். போன சண்டே ஒரு மெசேஜ் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன சொன்னா, நீங்க காலையில் எழும்பும்போது ஒரு சாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு காலையில் எழும்பும்பொழுது ஒரு தேர்வு. என்ன தேர்வு இருக்கு? நீங்க நினைச்சீங்க, நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அல்லது நான் இன்னைக்கு துக்கப்பட போறேன், வருத்தப்பட போறேன்னா நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டோம் இருக்கலாம். அப்ப அன்னைக்கு நீங்க தேர்வு செய்றீங்க. இன்னைக்கு எல்லாம் நல்லா நடந்தா நான் எப்படி இருக்க போறேன்? சந்தோஷமா இருக்க போறேன். தீமையா நடந்தா நான் அழ போறேன். அப்படி இல்லை, தீமையாவோ நன்மையாவோ எப்படி நடந்தாலும் நான் எப்படி இருக்க போறேன்? சந்தோஷமா இருக்க போறேன். அப்படி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில எது நடந்தா என்ன? வாழ்க்கையில நீங்க நான் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யாராச்சும் உங்களை அழ வைக்க முடியுமா? அப்படின்னு போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன். ஆமென். பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, எத்தனையோ முறை பிளான் பண்ணாமலே மகிழ்ச்சியா இருந்திருக்கிறேன். அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணேன், பிரசங்கம் பண்ணும்போது மறுநாள் திங்கட்கிழமை எப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்க போறேன். அது நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இவ்வளவு அப்படியே வாய் தொண்டைக்கு பிரசங்கம் பண்றோம்ல, நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்? சூஸ் பண்ணிட்டேன். எப்படி? நாளைக்கு திங்கட்கிழமை காலையில் எழும்பும் போதே அன்னைக்கு ஃபுல்லா நான் சிரிச்சிட்டு இருக்க போறேன், அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருக்க போறேன், அன்னைக்கு எது நடக்குதோ எது நடக்கலையோ மகிழ்ச்சியா இருக்க போறேன். அப்படி நான் பண்ணிட்டேன்னா திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே பிளான் பண்ணிட்டேன். திங்கட்கிழமையும் முடிவெடுத்துட்டேன். முடிவெடுத்துட்டு காலையில் வெளியே வந்தா அப்படியே பறக்குது எல்லாமே. அங்கங்க எல்லாமே கட்டு. சரி பரவாயில்ல, நான் சந்தோஷமா தானே இருக்க போறேன். எது நடந்தா என்ன, நான் சிரிச்சிட்டு இருக்க போறேன்பா. ஐ எம் வெரி ஹாப்பி, சந்தோஷமா இருக்க போறேன். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு, நான் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தா நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணுது. இப்படிலாம் காத்தெல்லாம் அடிக்குது, நான் வருதான்றாங்க, வருதான்றாங்க, நம்ம வாரிங் போகுதுன்றாங்க. நம்ம போய் பைபிள் படிப்போம். நீ ஏன் ரூமில் போயிட்டு நான் என்ன பண்ணேன், பைபிள் படிச்சுட்டு இருந்தா என் முதுகு பின்னாடி எனக்கு ஒரு ஜன்னல் இருக்கும், அடிக்குது பாருங்க, அப்படியே அடி. சரி ஊக்கு போடலான்னு பார்த்தா ஊக்கு இல்லை, அடிச்ச அடியில் கண்ணாடி ஜன்னல்லாம் உடஞ்சு போச்சு. எப்படி இருக்கும்? இத்தனை நாள் கண்ணால பார்த்த கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போச்சு. பரவாயில்ல, சரி சிரிச்சிட்டு இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். வீட்டுக்கு ஒரு பிரதர் வந்தார். பிரதர் கொஞ்சம் இந்த அடிச்சுக்கிட்டே இருக்கு, இதை கொஞ்சம் சரி பண்ணணும், கொஞ்சம் செங்கல் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் செங்கலை வச்சுட்டு போனார். அவர் போன 10 நிமிஷத்துல செங்கல்லாம் பறக்குது. அப்படியே செங்கல்லாம் பறந்து மறுபடியும் அடிக்குது ஜன்னல். ஐயோ, ஏற்கனவே பாதி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி கிராக் விட்டுருக்கு, இன்னும் மீதியை உடஞ்சிரு போகுதுன்ட்டு நானா பண்ணேன், மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் வெளியே போய் அங்கங்கே பீராண்டி பராஞ்சி ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு நேராக ஜன்னலாண்ட அப்படியே வச்சேன். ஜன்னலை என்ன பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம், சரியாயிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் விரலாம் நம்ம நமிக்குது. இந்த 2 விரல் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு போல. 2 விரலும் கொஞ்ச நேரத்தில் இமாம் பெருசா அப்படி வீங்கிடுச்சு. 2 விரலும் அப்படி புஸ் 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 புஸ்ன்னு அப்படியே வீங்கிடுச்சு, இவ்வளோ பெருசா. எப்படி இருக்கும்? ஆனா என்ன சூஸ் பண்ணியிருக்க? சந்தோஷமா இருக்கணும். வலிக்குது, நமிக்குது, என்ன பண்றது? எங்க மனைவி கிட்டயும் பழம முடியல, ஏன்னா சந்தோஷமா இருக்கணுமே. அவங்களும் சொல்றாங்க, வாங்க என்ன போடுறேன், நீ என்ன வருது, நான் என்ன வருது, நானே போட்டுக்கிறேன், ஏன்னா நான் சந்தோஷமா இருக்க போறேன். யாருக்கும் காட்டிக்கல, டேபிள் அடியில் வச்சுட்டு எண்ணெய் போட்டு, எனக்கு தானே தெரியும் நமிக்குது, எரியுது, புடுங்குது, போட்டு எண்ணெய்லாம் போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
நேரமாக நேரமாக வீட்டு மரம்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுது, ஒரு பக்கம் திக்கு திக்குன்னு அடிக்குது. சரி பரவாயில்ல, என்ன விழுந்தா என்ன, என்ன அடிச்சா என்ன அப்படின்னு யோசிச்சே இருக்கேன். தொப்பு தொப்புன்னு காமன் சவர்லாம் கீழே விழுது. சிவரெல்லாம் கீழே விழுந்து போனாலும், கண்ணாடிகள் உடைந்து சிதறி போனாலும், விரலெல்லாம் வீக்கம் கண்டு கிடந்தாலும், திகிலும் பயமும் கரை புரண்டு வந்தாலும், நான் அப்படின்னு நான் அங்க பாடினேன் திங்கக்கிழமை. இது வரைக்கும் இதை ஒருத்தர்கிட்ட கூட மூச்சு விட்டு சொல்லல. என்ன பண்றது, உங்ககிட்ட நான் மறைக்கிறதே இல்லையே. இறுதியை திறந்துட்டேன், அப்படியே திறந்துனா கொட்டிட்டேன். அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தனி ஜபம், குடும்ப ஜபம், பசங்களாம் உட்கார வச்சு ஜபம், கர்த்தரின் பலனானா, எல்லாம் மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பாட்டு, சந்தோஷம். இன்னத்தனை மாச்சு வர்தாவே எனக்கு ஒண்ணுமே தெரியல. அழகா போய் காத்துல ஒரு விசிட் அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக ஹேராக கூலாக இருந்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில் எது வருது, எது இருக்குது, எது போகிறதுன்னு பிரச்சனையே இல்லை. நீங்கள் மனசுக்குள்ளே எதை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுதான் முக்கியம். நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்க போகிறேன், நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறேன். என்னாச்சு, எல்லாமே சால்வ் ஆகுது. ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் பவுல் எப்படி சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்து மட்டன் பிரியாணி சாப்பிடும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் பழைய சாதம், ஊர்கா, அதை வச்சு சாப்பிட எனக்கு தெரியும். 10,000 ரூபாய் கொடுத்து ஷூல இருந்து கோட் ஷூட் போடவும் எனக்கு தெரியும். 150 ரூபாய் கொடுத்து பழைய காட்டன் ஷர்ட் கிழிஞ்சு போனாலும் போடவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. 500 ரூபாய் 200 ரூபாய் சட்டை போறதுக்கும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஒருவேளை 10,000 ரூபாய் சொக்கா கொடுத்தாலும் அது போட மாட்டேன். இல்ல இல்ல, எதற்கும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 4:11 என் குறைச்சினால் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனசுல உள்ளத்துல ரம்யமா இருக்க ட்ரைனிங் ஆயிடுத்திருக்கேன். மனசுல ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். நான் பிறக்கும் பொழுது மனசுல ரம்யமா இல்ல. நான் பிறக்கும் போது தொட்டா சிலிங்கியா தான் இருந்தேன். நான் வளர்ந்ததுல இருந்து யாராச்சும் எதையாச்சும் சொல்லிட்டா அதை பெருசுபடுத்தக்கூடிய ஆளதான் நான் இருந்தேன். யாராச்சும் ஏதாச்சும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வயலண்ட் ஆகக்கூடிய ஆளதான் நான் இருந்தேன். ஆனா நாளாக நான் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். எந்த நிலைமையில் நான் இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில வெளியே எந்த நிலைமை இருக்குன்றது முக்கியம் இல்ல, உள்ளத்துல நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்றதா ரொம்ப முக்கியம். வெளியே நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய நிலைமை போன மாசம் எல்லாம் அம்மா 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 அம்மான்னாங்க. இந்த மாசம் எல்லாரும் சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்றாங்க. நாளைக்கு சித்தப்பான்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வெளியே இருக்கிற நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு கவலையே இல்லை. உள்ள நான் எந்த நிலையில இருக்கிறேன், உள்ள நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் வருத்தப்படாத ஒரு நிலை. எந்த நிலவரங்கள் வந்தாலும் என்னை குத்த
குத்திக் கொள்ளாத, என்னை காயப்படுத்திக் கொள்ளாத ஒரு நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலையின் பாதையில் நான் கடந்து சென்றாலும் என்னை நான் சங்கடப்படுத்திக் கொள்ளாத ஒரு நிலை, கண்ணீர் விடாத ஒரு நிலை, வேதனை இல்லாத ஒரு நிலை, அதுதான் மன மகிழ்ச்சி. நான் அப்படிதான் நான் இருக்க போறேன். என் நிலைமையை நான் எப்படி வச்சுக்கொள்ள போறேன்? எப்பொழுதுமே நான் மகிழ்ச்சியை நான் வைத்துக் கொள்ள போறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கையில நல்ல மருந்தை யூஸ் பண்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எந்த மருந்தை யூஸ் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. நல்ல மருந்தை உபயோகப்படுத்த பழகி கொள்ளுங்கள். ஏன்னா வெளியிருக்கக்கூடிய நிலைமைகள் என்றைக்கும் நிரந்தரம் அல்ல. வெளியிருந்து செய்திகள் வருகிறது. 127 நாட்டுக்கும் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? குறிப்பிட்ட நாளிலே ஏறக்குறைய 127 நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்ரவேல் மக்களும் சுட்டு பொசுக்கப்பட போகிறார்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் வருது. வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சாதகமா இல்ல, ஆனா சாதகமா மாத்தக்கூடிய உயிருள்ள ஆண்டவர் இருக்காரு. தேவ பிள்ளையே, நீ வருத்தப்பட்டு சங்கடப்பட்டுறாத. ஏன்னா உன் வருத்த சந்தோஷமா மாத்தக்கூடிய ஆண்டவர் உனக்குள்ளவே இருக்கிறாரு. நான் சொல்வது தேச பிரச்சனை, 127 நாட்டினுடைய பிரச்சனையே ஆண்டவரால ஒரே நாள்ல, ஒரே நிலையில, ஒரே சூழ்நிலையில மாற்ற முடியுமையானால் உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாரு. உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு அவர் சர்வவல்லமுள்ள தேவனாய் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவர் ஒரு மகிமையான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரா? யாருக்கு பந்தி ஆயத்தப்படுத்துறாரா? எல்லாரும் வந்து சாப்பிடறதுக்காக ஆயத்தப்படுத்தல. யாருக்கெல்லாம் சத்துருக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பந்தி ஆயத்தப்படுத்துறாரா? ஐயா, எனக்கு சத்துரு இருக்காங்கயா நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தான் பந்தி. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்களுக்கு முன்னாடி தான் உங்க தலையை உயர்த்த விரும்புகிறாரு. நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில எக்கச்சக்கமான சத்துருக்கள் இருக்காங்களே, பக்கத்துல பார்த்து கரங்களை பிடிச்சு கேளுங்க, சத்துரு இருக்காங்களா? உங்களுக்கு தான் பந்தி, உங்களுக்கு தான் விருந்து, உங்களுக்கு தான் விருந்து ஆயத்தமா இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். ஸ்மூத்தாவே இல்ல, பரபரப்பா இருக்கு, சத்ருவா இருக்கான், எங்க பார்த்தாலும் சங்கடங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழியுதே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடுதே, என் வாழ்க்கையின் தலை உயர்த்தப்படுதே. யாரத பார்த்துக்கிட்டு இருக்காங்க? சத்துரு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை தலை உயர செய்யக்கூடிய சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சுக்கிட்டு நான் கவலைப்படுறதுக்கு அழைக்கப்படல. மன மகிழ்ச்சியா இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். மன சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் ஒருவர் தான் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்தது உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எம்டி இல்ல. உங்க வாழ்க்கையை வடிவமைத்தது உங்களை பெற்று போட்ட தாய் தகப்பனும் அல்ல. உங்கள் வாழ்க்கை வடிவமைப்பது சத்ருவும் அல்ல. உங்கள் வாழ்க்கை வடிவமைத்தது பிசாசும் அல்ல. உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்தது தாயின் கருவிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து இந்த நாள் வரைக்கும் உங்களை ஆதரித்து முடிவு வரைக்கும் தாங்கி தப்பு வைத்து நடத்தி வழுவாதபடிக்கு மோட்சலோக வாழ்வை கொடுப்பதற்காக இன்னைக்கு உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரே, அவர் உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. அவருடைய பிளான்ல இருந்து யாரும் உங்க வாழ்க்கையை சேதப்படுத்தி விடவே முடியாது. வாழ்க்கையில எந்த ராஜா வரலாம், எந்த ராஜா போகலாம், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வரலாம், எந்த பிரச்சனைகள் போகலாம். கர்த்தர் ஒரு நாளும் என்னை விட்டு அவர் விலகுவதே கிடையாது. தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை அப்படியா இருக்க வேணும். தேவ பிள்ளைகளுடைய உறுதி அப்படிப்பட்டதா இருக்க வேணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதாய் உங்களுடைய உறுதி இருக்குமேயானால் உங்க மனநிலை எப்படி இருக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ண போறேன்? இந்த பதறுகளை எல்லாம் பார்த்து நான் சிதற போறதில்லை. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நிகழ்ந்து விட்டதுன்றதுனால நான் பரிதாபப்பட போறதும் இல்லை. நான் மன மகிழ்ச்சியோடு நான் வாழ போறேன். நன்றை கவனிங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு காரியம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமே ஆனால் ஒரே நிலையில் இருங்க. வாய் திறந்து சொல்லுங்க, ஒரே நிலை. எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறது, அப்புறம் சும்மா சரிங்க, அப்புறம் 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 இந்த மாயமாலமே பண்ணாதீங்க. நான் சூஸ் பண்றேன், நான் இப்படிதான் இருக்க போறேன். பவுல் சொல்லுகிறார், நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்வு இருக்கு, வாழ்க்கையில தாழ்வும் இருக்கு. தாழ்வு வந்ததுனால தாழ்ந்த போல, வாழ்வு வந்தாலும் தலைவிரிச்சு நான் ஆடவும் இல்லை. எந்த நிலைமைகள் வந்தாலும் பேலன்ஸ் லைஃபை நான் மெயின்டைன் பண்றேன். எது இருந்தாலும் என் வாழ்க்கையில எப்பொழுதும் சமநிலை பிரமாணத்தை நான் பிரயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். இப்படிப்பட்ட பிரமாணம் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேணும். சர்ச்சுக்கு வந்தா கர்த்தரை துதிச்சு பாடுறேன், நல்ல நிலைமை.
வீட்டுக்கு போனா பிள்ளை முதற்கொண்டு புருஷ மனைவிலிருந்து அத்தனை பேரையும் சபிச்சுக்கிட்டு இருக்கேன். துதிக்கிறது யாரு? எங்க சர்ச்சில் துதிக்கிறது யாரு? சத்தமா துதிக்கிறது யாரு? நான் தான். வீட்டில் போய் சபிக்கிறது யாரு? ஒருவருள் இரண்டு பேர்கள். நான் தான் துதிக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணாரா, சீக்கிரமா ஒரு பெரிய வீடு, அழகான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாராம். பிளான் பண்ணி என்ன பண்ணாரா, 2 கொத்தனாரை கூட்டு வந்தாராம். 2 கொத்தனாரை கூட்டு வந்து, பா 2 பேர்கிட்ட இந்த வீட்டு பொறுப்பனா கொடுக்குறேன், சீக்கிரமா ரொம்ப அழகா அற்புதமான ஒரு வீட்டை கட்டி முடிச்சிருங்க அப்படின்னு 2 கொத்தனார் கிட்ட அந்த டியூட்டியை கொடுத்தாராம். ஒரு கொத்தனார் செங்கலை வச்சாராம், கலவையை போட்டாராம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு 2 பேர் இருந்தாங்க, அவங்கள ஹெல்ப் பண்ண வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டே இருந்தாராம். இன்னொரு கொத்தனார் அந்த பக்கமா கல்லை வச்சு கலவை போட்டு கட்டிக்கிட்டே இருந்தாராம். இந்த கொத்தனார் கொஞ்சம் திரும்பி ஏதோ ஒரு வேலைக்காக அப்படி திரும்பி ஏதோ ஒன்று கொத்த போனாராம் பாருங்க. அந்த கொத்தனார் என்ன பண்ணாரா, இவருக்கு அடுக்கி வச்ச கல்லெல்லாம் தூக்கி ஒன்று ஒன்றா வீசி எரிஞ்சிட்டாராம். இந்த கொத்தனார், ஏன் என்ன கட்டி வச்சிருக்கிறோம்ல, எதுக்கு இடிச்சு போட்ட? ஐயோ நீ கட்டினதே தப்புயா, தப்பு தப்பா கட்டி வச்சிருக்க, நீ கட்டவே உனக்கு தெரியல. அப்படியா, பார்த்துக்கிறோம். இவர் கட்டிட்டே இருந்தார்ல, இவர் கொஞ்சம் திரும்பினாராம். அவர் என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் இடிச்சு போட்டாராம். ஏன் நீ கட்டினதே சரியில்லையா? நான் கேட்கிறேன், ஒருத்தர் கட்டுறாரு, ஒருத்தர் இடிச்சு போடுறாரு, ஒருத்தர் கட்டுறாரு தூக்கி போடுறாரு. எங்கேயாச்சும் இந்த வீடு கட்டப்படுமா? சொல்லுங்களேன். இப்போதான் 2 பேர் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் துதிக்கிறாரு, ஒருத்தர் சபிச்சுக்கிறார். ஒருத்தர் விசுவாசிக்கிற கர்த்தர் பரிகாரி. வீட்டில் போன உடனே ஐயோ வயிற்று வலிக்குதே, கர்ப்பப்பையில ஒருவேளை அந்த அம்மா கந்து இருந்துச்சே, எனக்கு அது இருக்குமோ பயம். விசுவாசிக்கிறது யார்தான்? பயப்படுறது யார்தான்? எப்படி கட்டப்படும் ஜீவியம்? வாழ்க்கை எப்படி கட்டப்படும்? ஊழியம் எப்படி கட்டப்படும்? குடும்பம் எப்படி கட்டப்படும்? என் மன மகிழ்ச்சி எப்படி கட்டப்படும்? காலையில் செம்ம ஃபைட்டு, புருஷனுக்கும் மனைவிக்கும். புருஷன் சொல்ற டைவர்ஸ் பண்ணி 2 உன்னை, செம்ம ஃபைட்டு, போயிட்டார் வேலைக்கு. மனைவி தான் ரொம்ப நல்லவங்க, என்ன சண்டை வந்தாலும் சரி சாதிப்பாங்க, அங்கேயே நிற்பாங்க, நகரவே மாட்டாங்க. இந்த புருஷனை பாருங்க, சண்டை போட்ட சட்டை போட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்களால வீட்லயே தாக்கு பிடிச்சி இருக்க முடியாது. இப்போ பெண்கள் ரொம்ப கிங்குப்பா, என்ன ஆனாலும் சரி அப்படி மலை மாதிரி நிற்பாங்க. அப்படி நிற்பாங்க. ராஜா போயிட்டார் சண்டை போட்டு. சாயந்தரம் வரும்போது, என்னதான் இருந்தாலும் என் சம்சாரத்தை திட்டிருக்க கூடாது. அல்வாவோட வரார் வீட்டுக்கு. செல்லம், என்னதான் இருந்தாலும் நான் உன்னை திட்டிருக்க கூடாது. வந்துட்டீங்களா? தெரியும், இதான தினமும் நடக்குது. காலைனா திட்டுறது, சாயந்தரம் வந்தா கொஞ்சிறது. திட்டினது யாரு? நான் தான். கொஞ்சிறது யாரு? நான் தான். எப்படி வாழ்க்கை கட்டப்படும்? இப்படியே போயிட்டு இருந்தா. அலாரம் வைக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா, பாதி பேருக்கு மேல அலாரம் வைக்கிறீங்க. அல்லேலூயா. அலாரம் வைக்கிறீங்க, 4 மணிக்கு அலாரம் முட்டி போட்டு அதிகாலை ஜெபம் பண்ண போறேன். ஏன்? ஆண்டவரை காண போறேன். 4 மணிக்கு அடிக்குது அலாரம், ட்ரன்னு. இது ஒண்ணுப்பா, 4 மணிக்கெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கொரட்ட விடுறது யாரு? நான் தான். அலாரம் வச்சு எழும்புறதுக்கு முயற்சி செய்யறதா நான் தான். ஆஃப் பண்ணிட்டு கொரட்ட விட்டு தூங்குறதும் நான் தான். என்னைக்காச்சும் கால் எழுந்து ஜெபம் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்குள்ளே எதிரெதிராக 2 எண்ணங்கள், நமக்குள்ளே எதிரெதிராக 2 காரியம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை. அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு வளர்ச்சி இருக்கு, ஆனா உள்ள 2 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஒன்னு செய்ய சொல்லுது, ஒன்னு தடுத்துக்கிட்டு இருக்கு. அநேகருக்கு ஊழியத்துல ஷைன் ஆகணும் விருப்பம் இருக்கு, ஆனா உள்ளத்துல 2 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அநேகருக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்ன்ற விருப்பம் இருக்கு, அநேகருக்கு ஆரோக்கியமாகணும்ன்ற விருப்பம் இருக்கு.
ஆனா உள்ளத்திலேயே ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் விசுவாசம். ரெண்டு விதமான எதிரெதிரான எண்ணங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் எதையுமே கட்டி முடிக்க முடியாது. ஒரே ஒரு வழி, சமநிலை. என்னைக்குமே நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன், என்னைக்குமே நான் விசுவாசமா இருக்க போறேன், என்னைக்குமே நான் ஆனந்தமா இருக்க போறேன், என்னைக்குமே நான் ஆரோக்கியமா இருக்க போறேன், என்னைக்குமே நான் சிரிச்சுக்கிட்டு இருக்க போறேன். இப்படி சூஸ் பண்ணி பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். இந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஔஷதம், மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்து, மிகப்பெரிய அற்புத ரகமான மருந்து, மிகப்பெரிய மேன்மையான ஒரு மருந்து. ஆச்சரியப்படுவீங்க. பலவீனம் என்பது உங்க வாழ்வில் கிடையவே கிடையாது. ஒரு நாள் நீங்க பலவீனப்பட்டு போவதே கிடையாது. ஏன்னா உலகத்திலேயே ஒரு நல்ல மருந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நிந்தைகள், அவமானங்கள், உங்க சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய 1000 விஷயம் இருக்குதா, அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாருங்க. சங்கடம் வருது, ஒரு பாவ சோதனை வருது, நீங்க விழுந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வருது, உங்க வாழ்க்கையில் பல கேடுகள் வருதுன்னா அங்கேயே நின்னுட்டு அடக்குவேன்னா அடக்க முடியாது. கோபமான ஒரு சூழ்நிலை, டென்ஷனான ஒரு சூழ்நிலை, எஸ்கேப் ஆக பாருங்க, அங்கிருந்து போயிடுங்க. 2 பேர் பேசிட்டே இருக்கீங்க, வாக்குவாதம் வருது, என்ன பண்ண போறீங்க? பேசுவேன் ஆனா அடக்குவேன், பேசுவேன் அடக்குவேன், பொத்துன்னு போட்டுருவீங்க. யாராச்சும் ஒருத்தர் கை கலப்பு வந்துடும். அடக்க பார்ப்பதல்ல, கடக்க பார்ப்பது. சங்கீதக்காரன் சொல்றார், நான் முடிச்சிடறேன், 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமா இருந்துச்சு. 109ஆம் சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 109ஆம் சங்கீதம் 2, 3, 4 வேகமா வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். முன்னாடி நீங்க ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லா அப்படியே புகழ்றவங்க, ஆனா பின்னாடி அதுவா அப்படின்னு கள்ள நாவினால் பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல், காரணமே இல்ல, என்னோட போர் செய்கிறார்கள், என்கிட்ட ஃபைட் பண்றாங்க. அடுத்த வசனம், என் சிநேகத்துக்கு பதிலாக, நான் நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன், அன்பு காட்டுறேன், ஆனா அதுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். என்ன விரோதியா என்றாங்க. நானோ, நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட அனுபவம்லாம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா நீங்க ஒன்றும் புதுசா இந்த பயணத்துல போல, ஏற்கனவே நிறைய பேர் போன பயணத்துல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதி செய்யல, ஆனா என்னதான் நிந்திக்கிறாங்க, என்னதான் தூஷிக்கிறாங்க. தாவீது பாருங்க, நானும் தூஷித்தேன், நானும் நிந்திச்சேன்னு சொல்லாம, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த சூழ்நிலையை அடக்கல, அந்த சூழ்நிலையை கடந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் இருந்து என் வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாங்களே வெந்து போகாம, இப்படி சொல்லிட்டாங்களே நொந்து போகாம, இப்படி பேசிட்டாங்களே சங்கடப்படாம, அதெல்லாம் கம்ப்ளீட்டா கை கழுவிட்டு நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு அதை நீங்க தேர்வு செய்ய போறீங்க? துற்றுறவங்க துற்றிட்டே தான் இருப்பாங்க, வாயை நீங்க கட்ட முடியாது. உங்க புகழ்றவங்க புகழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, வாயை அடக்க முடியாது. வாழ்க்கையில பற்றாக்குறை வரும், சம்பூர்ணமோ வரும், பலவீனம் வரும், ஆரோக்கியமோ இதெல்லாம் வரும் போகும். அது மாதிரி வரும் போகும், எல்லாமே நடக்கும். நீங்க எதை சூஸ் பண்றீங்க அதான் முக்கியம். நான் எப்படி இருக்க போறேன்? நான் ஜெபம் பண்ண போறேன், நான் கர்த்தரை நான் துதிக்க போறேன், நான் மன மகிழ்ச்சியா இருக்க போறேன். என்ன அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரு, அவர் என்னை தெரிந்து கொண்டாரு, அவருக்காக வாட என்னை பிரிச்சு கொண்டாரு. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, சில பேர் அப்படிதான் பேசுவாங்க, சில பேர் அப்படிதான் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அறிவு வரும்போது அவங்க உணர்வாங்க, ஆனா நான் அறிவடைந்திருக்கிறேன், நான் புத்தி அடைஞ்சிருக்கிறேன். நான் எப்படி இருக்க போறேன்? அந்த சூழ்நிலையில நான் அடக்கி அங்கேயே இல்லை, நான் அதை கடந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்குள்ளாக நான் என்னை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள போகிறேன்னு சொல்வீர்களே, ஆனால் தேவ கிருபை உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும், தேவ ஒத்தாசை வந்துகிட்டே இருக்கும். நீதிமொழிகள் எவ்வளவு அழகா வாசித்தோம் பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 17 22 மறுபடியும் வாசிங்க, முடிச்சிடலாம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எப்பவுமே கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, எப்பவுமே துக்கப்பட்டு இருக்கிறது எங்க தெரியுமா பாதிக்கும்? யார் அங்க பாதிக்குது? உங்க எலும்பை பாதிக்குது. எலும்பு பாதிச்சா என்ன ஆகும்? உட்கார்றவங்களால உட்கார முடியாது, நிக்கிறவங்களால நிக்க முடியாது,
24/7 படுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், எலும்பே இல்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, நான் மகிழ்ச்சியை நான் தேர்வு செய்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்க போகிறேன், நான் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்வீர்களே, ஆனால் இது நல்ல மருந்து, இது நல்ல ஔஷதம்.